பட்ட பகலிலே கண் ஸ்பொட்டிலே நேற்று பகல் மாநிலத்திலே ஒரு தமிழ் நகைக்கடையிலே கொள்ளை ஒன்று நடைபெற்றிருந்தது. அதில் அந்த கொள்ளையிலே கடை உரிமையாளர் மகனுக்கும் ஒரு வெடிகாயம் விழுந்திருக்கிறது. கொள்ளை நடந்த சம்பவங்கள் என்ன எப்படி நடந்தது என்பதையும் அந்த கொள்ளை அடித்து சென்றவர்களை காவல்துறையினர் எவ்வாறு பிடித்தார்கள், மடக்கி பிடித்தார்கள் என்பதையும் பற்றி முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆமாம் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று 20/3/2026 நேற்று பட்ட பகலிலே 2 மணி அளவிலே சுவிஸ் லுசர்ன் மாநிலத்திலே ஒரு தமிழ் கடை ஒன்று ஆயுததாரிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அந்த தமிழ் நகைக்கடையிலே பட்ட பகலிலே அந்த கடையின் உரிமையாளரின் மகனானவர் இருந்திருக்கின்றார். அந்த வேளையிலே வாகனத்தில் வந்த 2 நபர்கள் ஆயுதங்களுடன் வந்து கடையினுள்ளே புகுந்தலாகவே லுசர்ன் மாநிலத்திலே அவர் அந்த நகைக்கடையை நடத்தி வந்திருக்கின்றார். இதுவரைக்கும் நடந்திராத இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருந்தது. அதாவது 2 ஆயுதம் தாங்கி வந்த 2 நபர்கள் கடைக்குள்ளே புகுந்து தடையிலே அந்த நேரம் இருந்த அவருடைய மகனை சரமாரியாக தாக்கியதோடு அவர் மீது ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தி நகைகளை எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் செய்திருந்தார்கள். இருந்தாலும் அந்த அந்த நேரம் இருந்த அவர்களுடைய மகன் அவர் அந்த எந்த நகைகளையும் வழங்க மறுத்திருந்தார். அவருடன் நீண்ட நேரமாக வாக்குவாதங்களும் கைகலப்புகளும் நடந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் கொள்ளையடிக்க வந்த அந்த 2 நபர்களும் ஆயுதங்களை எடுத்து அந்த நபரை மிரட்டியதாகவும் அதற்கும் பயப்படாமல் எதிர்த்து அவர்களுடன் சண்டையிட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கிடைக்கின்றன. மணி நேரங்கள் அந்த கைகலப்புக்கள் அவர்கள் மீது நடந்து கொண்டிருந்ததாகவும் அந்த கைகலப்பின் பின் ஆயுதம் தாங்கிய அந்த கொள்ளையர்கள் இருவரும் ஆயுதங்களை எடுத்து கடையிலே பல இடங்களிலே சுட்டதாகவும் அதை பயந்தாவது அவர் அந்த கடையின் முதலாளி ஏதாவது நகைகளை கொடுத்து விடுவார்கள், துறந்து விடுவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் போல. அதற்கும் அது சரிவராத பட்சத்திலே ஆயுதங்களை அந்த சுட்ட வேளையிலே இந்த இளைஞனானவன் அந்த ஆயுதத்தை பிடித்து தடுத்து சண்டையிட்டு இருந்ததாகவும் அந்த சண்டையிட்டு கொண்டிருந்த போது அந்த ஆயுதம் மீண்டும் அவர் மீது அந்த கடையின் முதலாளி மீதே பாய்ந்து அவருடைய வகுத்து பகுதியிலே ஒரு சூடு இருந்திருந்தது. அது அந்த சூட்டு காயத்துடனும் அவர் பலமுறை போராடி இயலாத கட்டத்திலே அந்த அந்த கடையிலே இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு அந்த முகமூடி அணிந்த ஆயுத தாங்கி அந்த 2 பேரும் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்னடா துவாக்கு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போட்டு ஓடி வந்து எங்கெஞ்சி நின்று பார்த்த போது இருவர் வந்து கடைக்குள்ளே இருந்து வெளியே வந்து அந்த நின்ற வாகனத்தில் ஏறி தப்பி சென்றதை பல மக்கள் அங்கிருந்து பார்த்திருந்தார்கள். அந்த பார்த்த செய்திகளை காவல்துறையுடனும் மற்றும் செய்தி சேவைகளுடன் பகிர்ந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. உடனடியாகவே காவல்துறையினருக்கு அழைப்படுத்தி நடந்த நிகழ்வினை உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று முழு கட்டுப்பாட்டுக்குள் அந்த கடையை கொண்டு வந்ததுடன் அந்த ஆயுததாரிகள் தப்பி சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்து அந்த கடையிலிருந்து 5-6 கிலோமீட்டருக்கு உள்ளேயே அந்த ஆயுததாரிகளை கலைத்து மடக்கி பிடித்திருந்தார்கள். உண்மையிலே காவல்துறை மிக வேகமாகவே செயற்பட்டு இந்த செயலை மிக நுணுக்கமான வேகமாக செயற்பட்டு அந்த கைதினை செய்திருந்தார்கள். அந்த வீடியோவை நான் போடுகின்றேன், நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம்.
நண்பர்களே, களவெடுக்க வந்தவர்கள் இப்போ காலத்திலே எல்லாம் மொக்குத்தனமாக களவெடுக்கிறார்கள். களவெடுப்பவர்கள், கொள்ளை அடிப்பவர்கள் ஒரு கார் வாகனத்தில், அதாவது மகிழுந்துன்னு சொல்லப்படுகின்ற காரில் வந்து களவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாது போல், தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியலை, கார் நம்பரை வைத்து எங்கே போனாலும் தேடி பிடிக்கிற வசதி இந்த காலத்திலே காவல்துறையினருக்கு இருப்பது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. அந்த நேரம் அது ஒரு விலை உயர்ந்த கார் வாகனத்திலே அவர்கள் வந்த அந்த திருட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததை இந்த பதிவிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இதை கேட்டு இந்த உண்மையிலே சுவிஸ் வாழ் மக்கள் வாயிலே கை வைக்கிற அளவுக்கு என்னடாப்பா இது ஃப்ரான்ஸில் நடக்கும் நாங்கள் செய்திகளில் பார்த்துருப்போம். ஏன்னா ஃப்ரான்ஸில் நடக்கும், லண்டனில் நடக்கும், கடை கொள்ளை அடிக்கப்பட்டது, நகைக்கடை உடைச்சிருக்கிறாங்களா, அது உடைச்சிருக்காங்கன்னா. ஆனால் இப்போ சுவிஸ்லேயே இவ்வாறான நடவடிக்கைகள், இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் நடப்பதை இட்டு மக்கள் பெரும் கவலையிலும் சிறு பயத்துடனும் இருப்பதாக அறிகின்றோம். மக்களுடைய கருத்துக்களின்படி இந்த கொள்ளை சம்பவமான இன்று மட்டுமல்ல, ஒரு 1-2 மாதங்களுக்கு முன்னரும் பேர்ன் நகரத்திலே இவ்வாறான ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருந்தது. அதை விட சில ஆண்டுகளாகவே சுவிஸிலே பல தமிழ் கோயில்களை உடைத்து கோயில் நகைகளை கூட திருடி சென்றிருந்த செய்திகள் பல இருக்கின்றன. சென்ற ஆண்டுகளிலே அந்த வேலை அந்த பல கோயில்களிலே திருடிய நகைகள் ஒரு முறை இறுதியாக ஒரு 6 மாதத்துக்கு முதலே இந்த காவல்துறையினர் ஒரு குழுவினை பிடித்திருந்தது செய்திகளில் அறிந்திருந்தோம். இவ்வாறான பல நிகழ்வுகள் இப்போ கொஞ்ச காலமாக சுவிஸிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுவிஸிலே நடைபெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு சுவிஸிலேயும் சில சட்டங்கள் இறுக்கங்கள் இருக்கின்ற நாட்டிலேயும் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கின்றதை இட்டு மக்கள் பெரும் கவலையாகவும் ஒரு ஆச்சரியத்துடனும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இப்போ இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் சுவிஸில் இவ்வாறான நிகழ்வுகள் நடப்பது என்பது மிக மிக அரிதாக இருந்த காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு ஆச்சரியமான விடயமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் மக்களை மிக கவனமாக இருங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் கோயில்களிலும் எடுத்த நகைகள், அதை விட கோயில் திருவிழாக்களிலே கூடுதலான களவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோயில் திருவிழா முடிந்து மக்கள் வெளியேறும் சந்தர்ப்பத்தில் கூட வாகனங்களை தட்டி துறந்து ஏதாவது அவர்களிடம் விசாரணை செய்வதாக, ஏதாவது தெரியாத இடங்கள் விசாரிப்பதாக கூறி அவர்கள் ஜன்னலை துறக்கும் பட்சத்தில் அவர்களின் களத்துகளில் இருந்த நகைகளை அறுத்து கொண்டு ஓடுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆகவே மக்கள் மிக கவனமாக இருங்கள். இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் மிக கூடுதலாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே மிக மிக அவதானமாக இருங்கள். அதே நேரம் கடை உரிமையாளரானவர் வயிற்றிலே குண்டுபட்ட காயத்துடன் அவருடைய அவசர ஆம்புலன்ஸில் ஏற்றி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு அவர் அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.